கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? இது ஒரு புதிய நாள் தானே. நேற்று வரையிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைய காரியத்தை நிறைவேற்றிட்டார் அல்லவா? அவர் பேசின ஜீவ வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்திருக்கார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவர் பேச போகிற ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தை மூலம் ஆண்டவர் பேச போகிறார். முதலாவது பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கூட இருப்பார். பயப்படாதீங்க, பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 29 அதிகாரம் 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டதாய் பைபிள் சொல்லுகிறது. பாருங்க, இங்கே 2 விதமான சந்தோஷம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. ஒன்று, ஜனங்கள் கொடுத்ததற்காய் சந்தோஷப்பட்டார்கள். கொடுத்த ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். கொடுத்ததை பார்த்த ராஜாவும் சந்தோஷப்பட்டார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இவ்வளவு ஜனங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆலயத்துக்கு, கட்டுமான பணிக்கு தேவை என்று சொன்ன பொழுது கொடுத்தார்களே என்று ஒரு சந்தோஷத்தை தாவீது அனுபவிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? சிரிப்பே வரலையா? அழுது கொண்டே இருக்கிறீங்களா? எந்த நல்ல காரியமும் நடக்கலையே குடும்பத்தில்? இனி நடக்கும். இன்றைக்கே நடக்கும். தாவீது ஏன் மிகவும் சந்தோஷப்பட்டார்? கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்கு அறிவிப்பு கொடுத்த பொழுது திரளான காணிக்கைகளை கொண்டு படைத்தார்கள். அது குவியல் குவியலாக இருக்குது. அதை கண்டோன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். நம்ம ஜனங்கள் கர்த்தருக்குன்னு கேட்ட உடனே இவ்வளோ கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும். அதில் ஒரு ஹாப்பி, அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறத பார்க்குறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எந்த நிலையில் இருந்தாலும், எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் உங்களை சந்தோஷப்படத்தக்கதாக, நீங்கள் சந்தோஷமடையத்தக்கதாய் ஆண்டவர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க போகிறார், கிரியை செய்ய போகிறார். நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சில பொருட்கள் உங்களை தேடி வரும், சில நாட்கள் தேடி வருவாங்க. கிடைக்காத சில நன்மைகள் கிடைக்கும். கொடுக்க வேண்டிய சில காரியத்தை கொடுக்க ஆண்டு உதவி செய்வார். நீங்கள் அப்போ அதை பார்க்கும்போது, அனுபவிக்கும்போது உங்களை தெரியாமல் சந்தோஷம் உண்டாகும். இந்த காரியம் எப்படி நடந்தது, இதை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்தார்னு நீங்கள் அதை தியானித்து தேவனை துதித்து சந்தோஷப்படுவீங்க. புரியுதா? கண்டிப்பாக அது நடக்க போகுது. உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டு செய்ய போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது சந்தோஷப்பட்டதை பார்க்குறோம். ஜனங்கள் கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார். இவ்வளவு காணிக்கைகளை, பொருட்களை கொண்டு ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்களே என்று சொல்லி தாவீது சந்தோஷப்பட்டதை பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்துக்கான முகாந்திரங்கள் உண்டு பண்ணப்படட்டும். ஆண்டவர் கிருபையாய் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன். சாட்சியாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதியஸ்தர்களை ஆண்டவர் தொடுவீராக, இப்பொழுதே தொடுவீராக. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பிசாசின் பாதிப்பில் இருக்கிற மக்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தில் இருக்கிற பில்லிசூனிய கட்டுகள், மந்திர கட்டுகள், சாப கட்டுகள் அழியட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, குறிப்பாய் வாலிப பிள்ளைகள் மேல் கிருபை இருக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு வேலையில் ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்தி நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.